அவர் தலைமையின் கீழ் இயங்குகின்ற அந்த ஐடி விங்கின் சார்பாக எக்ஸ் வலைதளத்திலே ஒரு பெரிய இயக்கம் தமிழகத்திலே இன்று 33 வருடம் ஆட்சி நடத்திய ஒரே இயக்கம் எதுவென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போன்று இன்று அதிக உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எதுவென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட இயக்கம், அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்டிருக்கின்ற இயக்கத்தை இன்று அவர்கள் கேலி செய்கின்ற விதமாக ஒரு எக்ஸ் வலைதளத்திலே ஒரு அரை நிறுவனமாக அவரை படுக்க வைத்து ஒரு கேலி செய்கின்ற விதமாக அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அவருடைய முதலமைச்சர் பதவியை எடுத்து வைத்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, இந்த தமிழகம் முன்னேறுவதற்கு என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வர வேண்டுமோ அதை தான் கொண்டு வர வேண்டும். அதை அவரால் கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் கையால் ஆகவில்லை. சிறப்பு திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. இன்று தொழில் வளர்ச்சியும் கொண்டு வர முடியவில்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்ற முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம், எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, இதுதான் மிளிர்ந்திருக்கின்றதே தவிர, கொள்ளை மிளிர்ந்திருக்கின்றதே தவிர அவருடைய ஆட்சியின் பயனாக இன்று மக்கள் பயனடைந்திருக்கின்றார்களா என்றால் இல்லை. இதை மறைப்பதற்காக ஒரு ஆட்சி செய்வர்கள் என்ன செய்ய வேண்டும்? தினம் நான் இந்த நாளிலே இந்த சிறப்பு திட்டத்தை தமிழகத்திற்கு அளித்திருக்கின்றேன், இதனால் பல லட்சம் மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள், கல்வித்துறை வளர்ந்திருக்கிறது, அதனால் மாணவர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள், விவசாயம் வளர்ந்திருக்கிறது, விவசாயிகள் பயனடைந்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் அறிக்கை விட வேண்டும். அதை விட்டுவிட்டு உபயோகப்படாத அந்த கீழடி மேட்டரை எடுத்துக்க வேண்டியது, மற்ற தமிழை எடுத்துக்க வேண்டியது, எல்லாம் தமிழன் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழன் தான். தமிழ்நாட்டுக்கே இப்போ தமிழக வசிக்கூடிய பேரே தமிழ்நாடு தான். இதை ஒரு அரசியலாக்குறேன். இதுவா இப்போ பயன் என்ன? மக்களுக்கு சிறப்பு திட்டம் கொடுத்தால்தான், தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி கொடுத்தா. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி நடத்தினாங்க. இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. அதே போன்று மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் 4 வருடம் ஆட்சி தமிழ்நாட்டிற்கு கொடுத்தார். கல்லூரியை கொண்டு வந்தார்கள். அதே போன்று மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார்கள். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள். இப்படி பல திட்டங்களை அரசு கொண்டு வந்தார். ஆனால் இவர் சொல்லும்படி எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்? எதையும் கொண்டு வர முடியவில்லை. இன்று அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் தருகிறோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் நெருங்கிவிட்ட காரணத்தினால் ஆங்காங்கே முகாம் விட்டு போனவர்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் தராங்களாம். ஏன் இவ்வளவு நாள் தெரியாதா? 4.5 வருஷம் ஆட்சி நடத்தினாலும் தெரியாதா? இப்பதான் அவங்களுக்கு தெரியுதா? இப்படி மக்களை